வணக்கம் நண்பர்களே. எனக்கு பிடித்த காய்கறிகளில் இந்த வெண்டைக்காவும் ஒன்று. வெண்டைக்காங்கிறது சாதாரண ஒரு காய் மட்டும் இல்லை. அதில் நமக்கு நிறைய நினைவுகள், மெமரிஸ் நிறைய இருக்குது. நம்ம அதில் கடந்து வந்து அதை ருசிச்சிருக்கிற அந்த அனுபவம் நிறைய இருக்குது. அதில் வகை வகையாக நம்ம சாப்பிட்ட உணவு வகைகளுடைய பதார்த்தங்கள்லாம் இருக்குது. இப்போ வெண்டைக்கான்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அது நல்ல வளவளப்பாக இருக்குது, குளவளப்பாக இருக்குங்கிறதுனால எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் கிடையாது. அது சாப்பிட்டா நல்ல கணக்கு வரும், வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும் அப்படின்லாம் அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வெண்டைக்காவில் நான் நிறைய உணவு வகைகளை சாப்பிட்ருக்கேன். வெண்டைக்காய் சாம்பார், அந்த எனக்கு பிடிச்ச சாம்பாரில் இந்த வெண்டைக்காய் போட்டு வைக்கிற சாம்பார், தனி வெண்டைக்காய் மட்டும் போட்டு வைக்கக்கூடிய சாம்பார் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி மோர் குழம்புல வெள்ளரிக்காய் போடுறதோட இந்த வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டில் இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த வெண்டைக்காவை கொஞ்சம் போட்டாங்கன்னா ஃப்ரை பண்ணி, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மோர் குழம்பு, அந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வெண்டைக்காவில் பொரியல் பண்ணுவோம். வெண்டைக்காய் நல்ல சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கி அதை உளுந்தம்பருப்பு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தாளித்து அதை ரசத்து கூட வச்சு பொரியல் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அது ஒரு அருமையாக இருக்கும். அதே மாதிரி எல்லா விசேஷ வீடுகள்லேயும், கல்யாண வீடுகளில் இல்லை நம்ம வீடுகள்லேயே கூட நிறைய டைம் வெண்டைக்காய் விசேஷம் இருக்கும்போது சாம்பார், அவியல், பொரியலோட அந்த வெண்டைக்காய் பச்சடி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு பச்சடியிலே வெண்டைக்காய் பச்சடி தான் ரொம்ப பிடிக்கும். அது தக்காளி போட்டு கொஞ்சம் புளிப்பாக அருமையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வெண்டைக்காவில் எவ்வளோ வகை வகையான உணவுகள் பாருங்கள். இந்த வெண்டைக்காவுடைய மெமரிஸ் ரொம்ப அதிகம் எனக்கு. அதே மாதிரி வெண்டைக்காவில் பச்சையாக சாப்பிட்டாலே கூட வெண்டைக்காய் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இந்த வெண்டைக்காய் காஞ்சி போச்சுன்னா கூட அதை நல்ல மோரில் போட்டு வத்தல் மாதிரி போட்டு வெண்டைக்காய் வத்தல்னு இன்னைக்கு இன்னைய நாளில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது கூட நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி வெண்டைக்காய் நிறைய டைமில் நிறைய கல்யாண வீடுகளில் அழகாக அதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வெண்டைக்காய் மோர் குழம்பு, வெண்டைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் புளிக்குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் கொஞ்சம் நீட்டமாக வெட்டி போட்டு அதில் புளிக்குழம்பு பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் ஃப்ரை, அதேமாதிரி வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண ஒரு மிக்ஸ் வெஜ்ஜு, இது கூட நல்லாயிருக்கும். இப்போ சமீப காலங்களில் நான் ஒரு விஷயத்த பார்க்குறேன். அது நல்லாவும் இருக்குது, நல்லா இல்லாமலும் இருக்குது. பிரியாணியில் இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் நீட்டமாக வெட்டி போடுறாங்க. அது கொஞ்சம் குழகுழப்பாக இல்லை, கொஞ்சம் வத்தல் மாதிரி இருக்கிற டைப்பில் தான் வெட்டி போடுறாங்க. ஸோ அதில் கூட பிரியாணியில் கூட வெண்டைக்காய் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக்